M-Sequel அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அடுத்து, அதாவது மூணாவது மாடல் இருந்தால் எப்படி போடுறது. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா டினாமினேட்டர் எல்லாமே லீனியர் ஃபேக்டர், அடுத்தது டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் வந்தால் எப்படி, இப்போ இந்த மாதிரி வந்தால் எப்படி போடுறது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம். இது மாதிரி வந்தால் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் தான் போட போகிறோம். எப்படி அப்படிங்கிறது பாருங்கள். x minus 1 the whole square into x plus 2. எப்படி பிரிக்கணும் பாருங்க. இதுல a by x minus 1 plus b by x minus 1 the whole square. அது வரைக்கும். சப்போஸ் கியூப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், plus c by x minus 1 the whole cube அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது லீனியர் ஃபேக்டர் தனியா plus c by x plus 2. இந்த மெத்தட். இப்போ LCM எடுத்து x minus 1 the whole square into x plus 2. அப்போ a of x minus 1 into x plus 2 வந்துரும், plus b of x plus 2 மட்டும் கிடைக்கும், plus c of x minus 1 the whole square. LCM எடுக்கிற மெத்தட் எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். எது இல்லையோ அது சேர்த்துக்க வேண்டியதுதான். அடுத்தது நியூமரேட்டரை ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். a into x minus 1 into x plus 2 plus b into x plus 2 plus c into x minus 1 the whole square is equal to x2. அந்த a b c 3 கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எதை யூஸ் பண்ணினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, இப்போ a கண்டுபிடிக்கணும், பியும் சியும் 0 ஆகணும்னு சொல்லியிருப்பேன். இங்கே அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வேற விதத்தில் போட போகிறோம். எப்படின்னா முதல்ல x is equal to minus 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. xக்கு பதிலாக -2 இந்த ஃபேக்டர். அப்போ ஏவும் 0 ஆயிரும், பியும் 0 ஆயிரும், சி இருக்கு. எக்ஸுக்கு பதிலாக நான் -2 போட போகிறேன். இப்போ -2 -1 அப்படிங்கும்போது -3 the whole square 9. அப்போ 9c is equal to -2. அப்போ 9c யோட வேல்யூ -3னா c யோட வேல்யூ -2/9. அடுத்தது put x is equal to 1 போடு. xக்கு பதிலா 1 போட்டீங்கன்னா a 0 ஆயிரும், 3b is equal to 1, c யும் 0 ஆயிரும். அப்போ b னுடைய வேல்யூ 1/3. ஸோ நம்ம b கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு. இனிமே a கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். நான் என்ன செய்யலாம்னா put x is equal to 0. xக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னா -1 வரும், இந்த இடத்துல 2, அப்போ -2a. 0 போடும்போது +2b, 0 போடும்போது -1 ஹோல் ஸ்கொயர் +c is equal to 0. -2a, b னுடைய வேல்யூ எனக்கு 1/3 கிடைச்சிருக்கு. அப்போ என்ன வரும் எனக்கு +2/3. c யோட வேல்யூ -2/9 is equal to 0. -2a is equal to the -2/9 அந்த பக்கம் போனால் +2/9 வரும், +2/3 அந்த பக்கம் போனால் -2/3 வரும். ஸோ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் எனக்கு -a is equal to 1/9 -1/3. LCM 9 எடுத்துக்கோ. இப்போ இங்கே 1 -3, சரி -a இல்லையா. ஸோ -a is equal to -2/9. ரெண்டு பக்கமும் மைனஸை கேன்சல் பண்ணிக்கோ. a யோட வேல்யூ எனக்கு 2/9 கிடைச்சிருச்சு. இப்போ x by x minus 1 the whole square into x plus 2 is equal to a ஓட வேல்யூ 2/9, 2/9 by x minus 1. அடுத்து b னுடைய வேல்யூ +1/3, 1/3 by x minus 1 the whole square. c னுடைய வேல்யூ -2/9, so -2/9 by x plus 2. ஸோ எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு, அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்.
ஸோ அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதை பார்த்துட்டீங்கன்னா போதும். அதுதான் விஷயமே இங்கே. இதை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோங்கிறது, அந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் இதில் விஷயம். மற்றபடி இன்டகிரேஷன் ரொம்ப சிம்பிளான இன்டகிரேஷன் தான். 2/9 by x minus 1 plus 1/3 by x minus 1 the whole square minus 2/9 by x plus 2 into dx. So, மூணு இன்டகிரேஷனாக ஸ்ப்ளிட் ஆக போகுது. இந்த 2/9 கான்ஸ்டன்ட் dx by x minus 1, 1/3 constant integral dx by x minus 1 the whole square minus 2/9 constant dx by x plus 2. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் ஆல்டர் பண்ணிக்கலாம். 2/9 integral dx by x minus 1 plus 1/3 integral x minus 1 whole power minus 2. மேலே மாற்றிட்டு போயிடுங்க, அப்போ தான் இன்டகிரேஷன் பண்ண முடியும். minus 2/9 integral dx by x plus 2. Now the integrand is ready for integration. அப்போ 2/9 x minus 1 x ன்னு வச்சிட்டீங்க அப்படின்னா dx by x log of x minus 1. திருப்பி அசம்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 தான், plus 1/3 x power n ஃபார்முலா. இதை ஃபுல்லாக x ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. x power n அப்படின்னு என்ன ஒருத்தனுக்கு x power n plus 1. அப்போ -2 plus 1 அப்படின்னா -1 divided by -1. அசம்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 1 தான். 2/9 log of x plus 2 plus c. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து டிக் பண்ணிருக்க ரெண்டு டேர்ம்ல இருந்து ஐ எம் டேக்கிங் 2/9 as காமன். எடுத்துட்டா என்ன வரும் எனக்கு? log of x minus 1 minus log of x plus 2. அடுத்து minus 1/3 into 1 by பவர்ல மைனஸ் இருக்கனால அதை டினாமினேட்டர்ல எழுதிக்கிறேன் plus c. so 2/9 லாக்ல டிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா, லாக்ல டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிவிஷன் எழுதிக்கலாம். ஸோ log of x minus 1 by x plus 2 minus 1/3 into x minus 1 plus c அப்படிங்கிறது இதனுடைய இன்டகிரேஷன் ஒர்க். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அடுத்த மெத்தட் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்த்து போட்டு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.